நல்லது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 34 முதல் 40 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர் சதுசேயரையும் வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவை இரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். சொல்லி வேத வசனம் தொடர்கிறது. கவனிக்கலாம். இங்கே இயேசுவினிடத்திலே பரிசேயர் சதிசேயர் வந்து ஒரு கேள்விகளை எழுப்புகிறார்கள். அநேகர்கள் இயேசுவினிடத்திலே வந்து சில கேள்விகளை கேட்கிறார்கள். சிலர், நீ தேவனுடைய குமாரனா என்று சொல்லி சத்ருவு கேட்டான். அதே போல் மனிதனும் என்ன பண்ணுகிறார்கள், சில கேள்விகளை கேட்கிறார்கள். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இப்படி செய்யலாமா, இப்படி நலமான காரியங்களை நீங்கள் செய்யலாமா, அற்புதங்களை செய்யலாமா அப்படின்னு சொல்லி சில போதகரும் சில பரிசேயரும் சில சதிசேயரும் சில கேள்விகளை கேட்கும்போது இயேசு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சரியான கேள்விக்குண்டான பதிலை கொடுக்கிறார். அப்படி கேட்கும்போது தான் இங்கே நியாயசாஸ்திரி ஒருவன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, கற்பனைகளிலே கட்டளைகளிலே பிரதான கற்பனை எது? நாங்கள் எதை பின்பற்ற வேண்டும், நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி கேட்கும்போது இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. என்ன சொன்னாருங்க? அன்பு கூறுவாயாக. உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இது முதலாம் கற்பனை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை தேடும் போது எப்படி தேடணுமா? இங்க வசனம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடணும், முழு ஆத்துமாவோடு கர்த்தரை தேடணும், முழு மனதோடு கர்த்தரை என்ன பண்ணணும்? தேடணும். இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ கர்த்தரை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு அல்ல, ஏதோ என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் அப்படிங்கிறதுக்காக அல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆனால் கர்த்தரை ஆராய்த்து ஆக வேண்டும் என்று சொல்லி ஆராதனைக்கு போயாக வேண்டும் என்று சொல்லி அதற்காக நீங்கள் வரல. எதுக்காக நீங்கள் வரணுமாம்மா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அதுக்கப்புறமா இரண்டாவது சொல்றாரு, இது முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாவதா இயேசு சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நான் இப்படி சொல்லுகிறேன், உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. இங்க வசனம் சொல்லுகிற அதுதான் சொல்லுது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறு. இயேசு சொல்றாரு. யார் சொல்றாரு? இயேசு சொல்றாரு. இயேசு சொன்னா கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்காதா? கரெக்டாக தான் இருக்கும். சரியா இருக்குமா? இருக்காதுங்களா? சரியாக தான் இருக்குது. இதோ நான் சொன்னேன்னா, என்னங்க பாஸ்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்படி எப்படி நீங்கள் சொல்லலாம், என்ன பார்த்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே இயேசு சொல்கிறாரு, உன்னை அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ என்ன பண்ணு? அன்பு கூறு. அப்போ இப்படி சொல்லலாம், உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. உன்னை நேசிப்பது போல சொல்லுங்க, பிறரை நேசி. உங்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க? நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆடையை போட்டிருக்கும் போது நீங்கள் கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆடா, நான் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கிறேனே, நான் ரொம்ப அழகாக தெரிகிறேனேன்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே மெச்சிக்கொள்ளுகிறீங்க, பாராட்டுறீங்க. ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டோம்னா கண்ணாடி முன்னாடி நின்று, அடா, நேற்றைய போல நான் இன்றைக்கு இல்லையே, இன்றைக்கி நான் ரொம்ப ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க. ஏதோ கொஞ்சம் பியூட்டிஷியன் போய் கொஞ்சம் அழகாக படுத்திட்டோன்னே உங்கள் ஃபேஸை பார்த்து நீங்களே சொல்கிறீங்க, அடடா, இன்றைக்கி நான் ரொம்ப அழகாக இருக்கிறேனே, ரொம்ப அழகாக இருக்கனே. உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க. இன்றைக்கி ஏதாவது வீட்டில் சமையல் பண்ணினீங்கன்னா, குழம்பு வச்சோம்னா இன்றைக்கி ஐயோ இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குனே, நான் நல்லா பண்ணியிருக்கனே, உங்களை நீங்களே நேசிக்கிறீங்க. உங்களை நீங்கள் அன்பு கூறுறீங்க. சரி, அது தப்பு சொல்ல. உங்களை நேசிக்க முடியுதுன்னா பிறரை நேசிக்கணுமா, நேசிக்க கூடாதா? உங்களை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும். உங்களை அன்பு கூறுறது போல பிறரை அன்பு கூறணும். உங்களை மேலே பாசம் இருக்கிறது போல பிறர் மேலே பாசம் இருக்கணும். இருக்கா? இருக்கா? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கணவனாரை நீங்கள் நேசிக்கிற மாதிரி உங்கள் கணவனாரை நேசிக்கிறீங்களா?
உங்களை நேசிக்கிற மாதிரி உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்களா? உங்களை நேசிக்கிற மாதிரி உங்கள் மருமகளை நேசிக்கிறீங்களா? உங்களை நேசிக்கிற மாதிரி உங்கள் மருமகனை நேசிக்கிறீங்களா? உங்களை நேசிக்கிற மாதிரி உங்கள் மாமியாரை நேசிக்கிறீங்களா? உங்களை நேசிக்கிற மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நேசிக்கிறீங்களா? நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உறவுக்காரங்க, நம்ம அன்றாட சந்திக்கிற மனுஷனிடத்துல நம்மளை நேசிக்கிறோம், ஆனால் பிறரை நேசிக்க மாட்டேங்கிறோம். பிறரை நேசிக்க மாட்டேங்கிறோம். அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு வரைக்கும் புலப்படவே மாட்டேங்குது. உங்களை நேசிக்க முடியுதுன்னா பிறரையும் நேசிக்கணும். ஏசு அதுதான் சொன்னாரு. இயேசுவின் இடத்துல வந்து எல்லாரும் காயப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, நிந்த பண்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இயேசு நேசித்தது போல பிறரையும் நேசிக்கிறாரு. இயேசு யாரையுமே புறமே தள்ளவே இல்லை. பரவாயில்ல வா, திட்டுனியா வா, என்னை அடிக்கிறியா வா, என்னை காயப்படுத்துறியா வா, என்னை அவமானப்படுத்துறியா பரவாயில்ல வா, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன். உங்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறேன். இயேசுவே எல்லாத்தையும் நேசிச்சாருன்னா நம்மளால நேசிக்க முடியுமா? முடியாதுங்களா? நேசிக்க முடியும். ஏன் நம்மளால நேசிக்க முடியல சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க மேலே கசப்பு, அவங்க மேலே கோபம், அவங்க மேலே மூர்க்கம், அவங்க என்ன பண்ணாலும் பிடிக்காத தன்மை, இப்படியே நம்ம பார்த்து 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 என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். இப்படியே பார்த்து பார்த்து வந்துட்டோம். ஆனால் இயேசு அப்படி பார்க்கவே இல்லை. இயேசு என்ன பண்ணாலும், தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவனை நேசிக்கிறேன் வாப்பா, நீ யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட மட்டும் வந்துட்டு நான் அவனை நேசிக்கிறேங்கிறாரு. எல்லாத்தையும் இயேசு நேசிக்கும் போது உங்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறேன். எல்லாரையும் இயேசு நேசிக்கும் போது உங்களால் ஏன் நேசிக்க முடியல? அந்த இறுதியும் நமக்குள்ள இல்லை. சொல்லுங்க, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. உங்களுக்கு பசி வந்தால் உங்களை நேசிக்கிறீங்களா? பசி வந்தால் பசிக்கு என்ன பண்ணுவோம்? தேடுவோம். சாப்பாட்டுக்கு தேடுறோமா? எப்படியோ சாப்பிட்டு முடிஞ்ச திருப்தி அடைஞ்ச உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்பாடா சாப்பிட்டுட்டேன். இதே குடும்பத்தார் சாப்பிட்டாங்களான்னு கேட்டிங்களான்னு தெரியல. நீங்களே யோசிச்சு பாருங்கள். குடும்பத்தார் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? யோசிச்சு பாருங்கள். உங்களை நீங்கள் நேசிக்கிறது போல பிறரை நேசிங்க. உதாரணத்துக்கு ஒரு சில வசனங்களை மட்டும் நான் கோடிட்டு காட்டி நான் முடிக்கிறேன். இங்கே என்ன சொல்கிறாரு கர்த்தர்? என்ன சொல்கிறாரு? அல்லாமல் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்து ஆகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்த, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இங்கே இயேசு சொன்னார். என்ன சொல்கிறாரு? அல்லாமலும் உங்களிடத்துல 2 பேர் 3 பேர் என் நாமத்தை கூடுகிறோம், நான் அங்கே இருப்பேன். அங்கே இருப்பேன். உங்கள் கணவனார், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர் யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால கொடுக்கலாம் அங்கே நான் கர்த்தர் இருப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களெல்லாம் நான் செய்வேங்கிறாரு. ஆனால் செய்யும்போது இங்கே அப்பொழுது பேதுரு வந்து கேட்குறாரு, ஆண்டவரே, என் கணவனார், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் பெற்றோர், என் உடன் பிறந்த சகோதரர், என்னோட உறவினர்கள் ஏதாவது தவறு செஞ்சால் நான் எத்தனை தரம் மன்னிக்கட்டும்? நான் நேசிக்கலாமா, நேசிக்க கூடாதா? அல்லது கோவப்படணுமா, கோவப்படக்கூடாதா? நான் என்ன பண்ணட்டும்? நான் என்ன பண்ணட்டும்? இயேசு இடத்துல கேட்குறாரு. இயேசு என்ன சொன்னார்? தம்பி, 7 தரம் மட்டும் மன்னிக்காத. அவங்கள எத்தனை தரம் மன்னி? 70 முறை மன்னி. 70. ஆனால் நீங்கள் மன்னிக்கிறீங்களா? ஒரு தடவை கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு செத்தாலும் கூட அந்த மனுஷனை நான் பார்க்கவே மாட்டேன், செத்தாலும் கூட அந்த மனுஷனை நான் மன்னிக்கவே மாட்டேன். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். ஆனால் இங்கே இயேசு சொல்கிறார், நீ 1 தடவை இல்லை, 7 தடவை இல்லை, 70 தடவை என்ன செஞ்சாலும் சரி, உன் கணவனை நேசி, உன் மனைவியை நேசி, உன் பிள்ளைகளை நேசி, உன் பெற்றோரை நேசி, உன் உடன் பிறந்த சகோதரி நேசி, உன் மருமகளை நேசி, உன் மாமியாரை நேசி. யாரை நேசிக்கணும்? குடும்பத்தை நேசிக்கணும். குடும்பத்தை நேசிக்க முடியலன்னா நம்ம என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறோம்? குடும்பத்தை நேசிக்க முடியலனா எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு போகிறோம்? குடும்பத்தை நேசிக்க முடியலனா நாம் என்ன வேதத்தை அவங்கள வாசிக்கிறோம்? நம்ம குடும்பத்தை நேசிக்க முடியலனா என்ன நம்ம ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இயேசு அற்புதங்களை செஞ்சார்? ஏன் இயேசு விடுதலை உடனே கொடுத்தார்? என்ன காரணம்? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எல்லாரையும் நேசித்ததுனால தான் அது நடந்துச்சு. இயேசு எல்லாரையும் நேசித்ததுனால தான் கொடுத்துச்சு. அப்போ பாருங்கள், உங்களை நேசிக்கிறது போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள்?
பிறரை நேசிங்க. சில காரியங்களை பார்க்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம் இங்கே என்ன சொல்லுகிறது? எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, இச்சியாது இருப்பாயாக என்று இந்த கற்பனைகளுக்கும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையின் தொகையை அடங்கியிருக்குது. இங்கே என்ன சொல்கிறாரு? கொலை செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, இச்சியாத இருப்பாத, இத்தனை கற்பனை இருந்தாலும் சரி. ஆனால் இந்த கற்பனை எல்லாத்தையும் மூடி மறைக்கணும் அப்படின்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ என்ன பண்ணு? அன்பு கூறு. அது கீழே வசனம் சொல்லுது, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதில் அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேற்றுதலாய் இருக்கிறது. அன்பு ஒருபோதும், நேசம் ஒருபோதும் என்ன பண்ணாது? பொல்லாங்கு செய்யாது, தீங்கு செய்யாது, ஒருத்தரையும் ஏமாத்தாது, பொய் பேசாது. நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை நேசிச்சிட்டிங்கன்னா, உங்கள் கணவனாரை நேசிச்சிட்டிங்கன்னா, உங்கள் மனைவியை நேசிச்சிட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைகளை நேசிச்சிட்டிங்கன்னா, உங்கள் பெற்றோரை நேசிச்சிட்டிங்கன்னா, உங்கள் உடன்பிறப்பை நேசிச்சிட்டிங்கன்னா, அன்பு ஒருபோதும் என்ன பண்ணாது? பொய் சொல்லாது, தீங்கு நினைக்காது. அன்பு என்ன பண்ணாது? ஏமாற்றாது. அன்பு ஏமாற்றாது. நேசிக்கிறவங்கள ஒருபோதும் என்ன பண்ணாது? அன்பு ஏமாற்றாது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நேசிக்கிறவங்கள நம்ம எப்படி ஏமாற்றணும் தான் பார்க்குறோம். எப்படி ஏமாற்றணும் தான் பார்க்குறோம். எப்படியாவது ஏமாற்றி பணத்தை வாங்கலாம், எப்படியாவது ஏமாற்றி எதையாவது பண்ணலாம், எப்படியாவது ஏமாற்றி அதை பிடிங்கிடலாம், எப்படியாவது ஏமாற்றி இதை செஞ்சிடலான்னு தான் பார்க்குறோம். அப்படி யாரையும் நீங்கள் நேசிக்காதீங்க. அப்படி யாரையும் நேசிக்காதீங்க. உண்மையாக நீங்கள் நேசிங்க. உங்கள் குடும்பத்தாரை உண்மையாக நேசிங்க. ஏதோ பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ எதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? நேசிக்கவே கூடாது. பாருங்கள், அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. சொல்லுங்கள், அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. உங்களுக்கு பொல்லாங்கு அன்பு செய்யாதுன்னா பிறனுக்கு என்ன பண்ணாது? அன்பு பொல்லாங்கு சொல்லுங்கள் செய்யாது, செய்யக்கூடாது. உங்கள் அன்பு என்ன பண்ணக்கூடாது? பிறருக்கு எந்த தீங்கு செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட அன்பு என்ன பண்ணும்? இருக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, 4, 5, 6, 7, 8, 9 வசனங்களை வாசிச்சோம்னா இங்கே அன்பை பற்றி என்ன சொல்லுகிறாரு? அப்போ இங்கே பவுல் தான் சொல்லுகிறாரு. பாருங்கள், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. நீங்கள் நேசிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் அன்பு என்னவா இருக்குமாமா? நீடிய சாந்தமாக இருக்கும். நீடிய சாந்தமாக இருக்கும். சொல்லுங்கள், நீடிய சாந்தமாக இருக்கும். உங்கள் கணவனாரோ அல்லது மனைவியோ, உங்கள் பெற்றோரோ, உங்கள் உடன்பிறப்போ என்ன செஞ்சாலும் என்ன பண்ணணும்? சொல்லுங்கள், நீடிய சாந்தமாக இருக்கணும். என்ன கோவப்படுத்தினாலும் சரி, என்ன கல்லெடுத்து அடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லுங்கள், சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. இதுதாங்க கஷ்டமாக இருக்குது. இதுதான் என் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குங்க. என்ன பண்ண உடனே அன்பு ஒரு அடி விட்டுச்சுன்னு வச்சுங்களேன், நான் அடிக்கிற அடி இருக்குது பாருங்க, அடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற அளவுக்கு அடிச்சிடுவேன். அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற அளவுக்கு அடிச்சிடுவேன். ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த அன்பு ஒரு அடிக்கு மேலே 10 அடி விழுந்துடும். ஆனால் இங்கே என்னவா சொல்கிறார் வசனம்? அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு என்னதான் திட்டினாலும், என்னதான் காயப்படுத்தினாலும், என்னதான் அவமானப்படுத்தினாலும், என்னதான் நிந்தைக்குள்ளார கொண்டு போனாலும், அன்பு அவங்கள பற்றி குறை பேசாது, அன்பு பொய் சொல்லாது, அன்பு அவமானப்படுத்தாது. அவங்கள அன்பு அவமானப்படுத்தாது. நீங்கள் ஒருத்தங்களை நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் நீடிய சாந்தமாக பொறுமையாக இருந்து என்ன பிரச்சனைன்னு உட்காந்து கேளுங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதையும் எடுத்தறிஞ்சு என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்கிறார், அன்புக்கு பொறாமை இல்லை. என்ன இல்லை? அன்புக்கு பொறாமை இல்லை. சொல்லுங்கள், அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமையே இருக்கவே கூடாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், உங்கள் கணவனாரோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் பெற்றோரோ, உங்கள் உடன்பிறப்போ ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. அதுவும் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். வீட்டில் அடுத்த செகண்டே என்ன பண்ணும்? இருந்தே இருக்கணும். என்ன பண்ணும்? இருக்கணும். அன்பு செய்கிறவங்க பொறாமப்படவே கூடாது. அன்பு செய்கிறவங்க, நேசிக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படவே கூடாது. சொல்லுங்கள், நேசிக்கிறவங்க பொறாமப்படவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? பரவாயில்ல, அவங்க வாங்கிட்டாங்களா, கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்கிட்டானா, ஓ நம்ம வாங்கலான் இருந்தால் நமக்கு முன்னாடி போய் வாங்கிட்டானா, சரி போய் என்ன பண்ணு, 1க்கு 2 வாங்கிட்டு வந்து நிறுத்து. 1க்கு
ஆனால் ஓட்டுறதுக்கு ஆள் இருக்காது. 2 டூ வீலர் வீட்டில் இருக்கும், 2 கார் வீட்டில் இருக்கும், 2 பொருள் வீட்டில் இருக்கும். ஏன்? அவன் வாங்கிட்டான், நான் வாங்கிட்டேன். அவன் செஞ்சிட்டான், நான் செஞ்சிட்டேன். அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டேன். அப்படி இருக்கக்கூடாதுங்க. அன்பு பொறாமப்படக்கூடாது. அன்பு என்ன பண்ணணும்? நேசிக்கணும். பரவாயில்ல, அவங்க வாங்கிட்டாங்க, கடவுள் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்காங்கன்னு என்ன பண்ணணும்? சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அன்பு தன்னை புகழாதான். என்ன பண்ணாது? தன்னையே புகழாது. இன்றைக்கி பாரு, நான் எப்படி வந்திருக்கிறேன், அழகாக வந்திருக்கிறேன், எவ்வளோ இதாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணாது? தன்னைத்தானே புகழ்ந்துக்காது. குடும்பத்துக்குள்ள நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் உங்கள் கணவனாரை புகழ்ந்து பேசுகிறீங்களா? உங்கள் மனைவியை புகழ்ந்து பேசுகிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை புகழ்ந்து பேசுகிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். புகழ்ந்து பேசுகிறீங்களா? தன்னைத்தானே புகழ்ந்து பேசுவோம். யாராவது தன்னை புகழ்ந்து, யாராவது இன்றைக்கி அழகாக வந்திருக்கிறீங்க, ரொம்ப சேலை நல்லா இருக்குது, சட்டை நல்லா இருக்குது, யாராவது புகழ்ந்து பேசுனா போதும், நம்ம மூஞ்சியில் சிரிப்பு பார்க்கணும். ஆனால் அவங்க கூட வந்திருக்கிற கணவனாரை பற்றி யாரும் எந்த வார்த்தையும் சொல்லிக்க மாட்டாங்க. அவர் பாவமாக இருப்பார், அவர் பாவமாக இருப்பார். நான் என்ன சொல்கிறேன், உங்களை நேசிக்கும் போது, உங்களை புகழ்ந்து பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அந்த டைமில்? என் கணவனார் தாங்க இதை வாங்கி கொடுத்தாரு, என் கணவன், என் மனைவி தாங்க இதை வாங்கி கொடுத்தாப்புல, என் பிள்ளை தாங்க இதை பார்த்து கொடுத்தாப்புல என்ன பண்ணணும்? சொல்லணும். என்ன சொல்லணும்? அப்படி தான் சொல்லணும். அப்படி தானே சொல்லணுங்க. அன்பு நம்மளே புகழ்ந்துக்குவீங்களா? நீங்கள் உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிங்க. நான் பார்த்தாவே தெரியுது. இல்லைங்க, யார் புகழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் அதை சந்தோஷமாக எடுத்துக்குவேன். நான் என்ன பண்ண மாட்டேன், என் கணவனாரையோ என் மனைவியோ என் பிள்ளைகளையோ நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். தன்னை புகழ்ந்துக்காது. இங்கே என்ன பண்ணுது? அடுக்க பாருங்க, இருமாப்பா இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது. அன்பு என்ன பண்ணாது? நேசிக்கிறவங்க அயோக்கியமானதை செய்யவே மாட்டாங்க. அயோக்கியமானதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். திருட்டுத்தனத்தை, பிராடுத்தனத்தை எப்படி ஏமாற்றலாம், எப்படி வஞ்சிக்கலாம், இவங்களுடைய அன்பை நம்ம எப்படி திருடலாம், எப்படி இவங்களுடைய நேசத்தை நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அயோக்கியமானதை என்ன பண்ணாது? செய்யவே செய்யாது. சத்தியத்தில் என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். பாருங்கள், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் என்ன பண்ணுமாம்மா? சந்தோஷப்படும். பாருங்கள், அன்பு சகலத்தையும் தாங்கும். சொல்லுங்கள், அன்பு சகலத்தையும் தாங்கும். சொல்லுங்கள், அன்பு சகலத்தையும் தாங்கும். கணவனார் அடிச்சிட்டாருன்னா உடனே போய் கட்டி பிடிக்கணும். மனைவி அடிச்சிட்டாலும் உடனே போய் கட்டி பிடிக்கணும். பிள்ளைங்க பெற்றோரை அடித்தா உடனே போய் கட்டி பிடிக்கணும். அன்பு சகலத்தையும் தாங்கும். சொல்லுங்க, அன்பு சகலத்தையும் தாங்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அன்பு, யாராவது ஒரு அடி குடும்பத்துக்குள்ள அடிச்சிட்டா போதும், 10 அடி விழுகும். கணவனாருக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ. தாங்குமா? தாங்காது. அவங்க அடிக்கிற அடி ஓங்கி ஒரு அடி அடித்தா உடனே சுருண்டு போகிற அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அத்தனை அடி குடும்பத்துக்குள்ளார. எதுக்கு மனைவி அடிக்கணும்? எதுக்கு பிள்ளைகள் அடிக்கணும்? எதுக்கு பெற்றோர் அடிக்கணும்? உங்கள் அன்பு அவங்களுக்கு கொடுத்துருந்தா உங்கள் பிள்ளைங்க வேறு வழியில் போக மாட்டாங்க. உங்கள் அன்பு உங்கள் மனைவிக்கு கொடுத்துருந்தாலோ, உங்கள் அன்பு உங்கள் கணவனாருக்கு கொடுத்துருந்தாரோ வேறு எந்த காரியத்துக்கும் போக மாட்டாங்க. அன்பு உங்களுக்கு அவங்கள நீங்கள் தாங்கியிருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? எந்த தவறும் செய்ய மாட்டாங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு சகலத்தையும் நம்பும். சொல்லுங்க, சகலத்தையும் நம்பும். சொல்லுங்க இன்னொரு முறை. நம்பும். கணவனாரை நம்பும், மனைவியை நம்பும், பிள்ளைகளை நம்பும், பெற்றோரை நம்பும், மாமியாரை நம்பும், மருமகளை நம்பும், போதகர்களை நம்பும். ஏன்னா அன்பு இருக்கிறவர்கள் சகலத்தையும் நம்புவார்கள். சகலத்தையும் நம்புவார்கள். என்ன பண்ணாலும் சரி, என் கணவனார் அவர் சரியாக தான் இருக்கிறாரு, என் மனைவி சரியாக தான் இருக்காங்க, என் பிள்ளைங்க சரியாக தான் இருக்காங்க, என் பெற்றோர் சரியாக தான் இருக்காங்கன்னு என்ன பண்ணும்? நம்பும். சொல்லுங்கள், நம்பும். அதுக்கப்புறமும் வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்கிறார்? சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். வீட்டில் வைக்கிற குழம்பு என்ன குழம்பு வச்சாலும் என்ன பண்ணும்? சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் காரம் பத்தலை, என்ன தான் வச்சுட்டு வந்தாலும் யார் வச்சுட்டு வந்திருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம்? மனைவி தான் வச்சுட்டு வந்திருக்கிறாப்புல, கணவனார் தான் ஏதோ செஞ்சுட்டு வந்திருக்கிறாப்புல. என்ன செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும்? சகிக்கணுமா சகிக்கக்கூடாதுங்களா? சகிக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்? கொஞ்சம் சூடு பத்தலை, உப்பு பத்தலை, கொஞ்சம் காரம் பத்தலை, என்ன பண்ணிட்டு வந்தாலும் டெய்லி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தால் மனைவிக்குள்ளார என்ன இருக்கும்? அந்த சகிப்புத்தன்மையே போயிடும்.
நம்ம என்ன பண்ணணும்? பரவாயில்லம்மா, நேற்றுக்கை வடை இன்றைக்கி சூப்பராக பண்ணியிருக்கிற, உப்பே இல்லை தான், பரவாயில்ல, சூப்பராக இருக்குது, காரமாக தான் இருக்குது, இன்றைக்கி செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். சூடு இல்லை தான், ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? பாராட்டணும். இதெல்லாம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளார இருக்கணும். பாருங்கள், அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. சொல்லுங்கள், அன்பு ஒரு காலம் ஒழியாது. வசனம் சொல்லுது, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. நீங்கள் அன்பு எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அன்பு ஒரு காலம் ஒழிஞ்சு போகாது. நீங்கள் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் அந்த அன்போடு நீங்கள் நேசத்தை கொடுக்கும்போது, பாசத்தை கொடுக்கும்போது அந்த அன்பை தேடி அவங்க பாட்டுக்கு வருவாங்க. ஆனால் நேசிக்கிற அன்பு உண்மையாக இருக்கணும். நேசிக்கிற அன்பு உண்மையாக இருக்கணும். பொய்யா இருக்கக்கூடாது, ஏமாற்றம் இருந்துடக்கூடாது, வஞ்சித்திடக்கூடாது, ஏதாவது பிராடுத்தனத்தை பண்ணிடக்கூடாது. நேசம் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? உண்மையாக இருக்கணும். நேசம் உண்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது தான், நம்முடைய தீர்க்க தரிசனங்களும் சொல்லுதலும் குறைவுள்ளது தான். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்போ நிறைவானது என்ன வரணும்? அன்பு வரணும். நிறைவானது என்ன வரணும்? நேசம் வரணும். உங்களை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கலாம். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 37 வரைக்கும் உள்ள வசனங்கள். இங்கே இயேசு பிரயுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இங்கே நடக்கிறத நல்லா கவனிங்க. இங்கே இயேசு ஒரு பிரயுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார். போகும்போது ஒரு கள்ளர் கையில், ஒரு கள்ளர் அப்படின்னா ஒரு திருடன் கையில் என்ன பண்ணிட்டான்? அந்த சகோதரன் மாட்டினா என்ன பண்ணுவாங்க திருடங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் என்ன வச்சுக்கிறானோ அது எல்லாத்தையும் திருடிட்டு போக தான் பார்ப்பாங்க. ஒரு ஆள் 10 பேர் சேர்ந்து அடித்து அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவன் அடிக்கிற அடியில் இவனுடைய சரீரமெல்லாம் காயமாயிருச்சு, ரத்தம் ஆயிடுச்சு, அவ்வளோ வேதனையோடு கூட இருக்கிறான், மரண வழியில் இருக்கிறான். அப்படிப்பட்ட வழியிலே என்ன பண்ணுகிறான்? அவனை போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த வழியாக யார் யார் போகிறாங்க? சமாரியன் போகிறாரு, ஆசாரியன் போகிறாரு, யாரெல்லாம் போகிறாங்க பாருங்கள். அந்த வழியை எல்லாம் லேவியனும் போகிறாரு. யார் போகிறாருங்க? ஆசாரியன் போகிறாரு, லேவியன் போகிறாரு, சமாரியன் போகிறாரு. 3 பேரும் போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், ஒரு மனுஷன் குற்றுயிராக ரோட்டில் அடிபட்டு இருக்கிறான்னா நம்ம பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவோமா போக மாட்டோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லைங்க, நான் யார் அடிப்பட்டாலும் நான் நேராக போய் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? காயத்தை கட்டி எண்ணெயை வச்சு எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திட்டு தான் போவேன். அப்படி யாராவது போவீங்களான்னு தெரில. ஃபஸ்ட் ஆளே நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்த உடனே ஐயோ கேஸ் ஆகி போயிடும், நம்மளை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. அத்தனை கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அது யாரோ என்னமோ போய் ஃபஸ்ட்டு மூஞ்சியை பார்ப்போம். நம்ம சொந்தக்காரங்கள் யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. அப்பாடா, நம்ம வீட்டார் யாரும் இல்லை. ஓகே, நல்லது. ஆண்டவரே அந்த ஆளை பாதுகாத்து கொள்ளுங்க, சுகம் தாங்க, அவ்வளோதான், போயிட்டே இருப்போம். ஆனால் இதே போல் இங்கே ஒரு மனுஷன் காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வழியை ஆசாரியன் போகிறாரு, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாரு. லேவியன் வராரு, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாரு. ஒரு அடிபட்டு இருக்கிற மனுஷனை நேசிக்க முடியல, ஒரு காயப்பட்டிருக்கிற மனுஷனை நேசிக்க முடியல, எல்லாமே இழந்து போயிருக்கிற மனுஷனை நேசிக்க முடியல. இன்றைக்கு பாருங்கள், உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க, ஆனால் மற்ற என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நேசிக்க முடியல. அவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, கஷ்டம், துன்பம், வியாதி, பலவீனங்கள், கடன் பிரச்சனை, எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறான். ஆனால் அவனை போய் நம்ம நேசிக்க முடியல. அவன் என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவன் செத்தாலும் பரவாயில்ல, அவன் அடிபட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவன் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போகிறோம். ஆனால் இங்கே சமாரியன் என்னன்னா அவரை தேடி போனார். சமாரியன் யாருங்க? இயேசு தேடி போனார். தம்பி, உனக்கு நான் உதவி செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய காயத்துக்கு எண்ணெயை வாத்து கட்டி கொண்டு போய் என்ன பண்ணாருங்க? சத்திரத்தில் விட்டுட்டு போனார். நீ என்ன செலவானாலும் பரவாயில்ல, இதை உன்னை பாரு, நான் திரும்ப என்ன பண்ணுறேன்? காசை கொடுக்குறேன். இதை நான் சுருக்கமாக சொல்கிறேன், இதை விலக்கி காட்டணும், ஆனால் சமயம் பத்தாது. நான் உங்களுக்கு கடைசியாக ஒன்று சொல்கிறேன். உங்களை நேசிக்கிறீங்க, உங்கள் மேலே அன்பு கூறுறீங்க, உங்கள் மேலே பாசம் இருக்குது. அதே பாசம் யார் மேலே இருக்கணும்? உங்கள் குடும்பத்தார் மேலே இருக்கணும், உங்கள் கணவன் மேலே இருக்கணும், உங்கள் மனைவி மேலே இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கணும், உங்கள் பெற்றோர் மேலே இருக்கணும். உன்னை நேசிப்பது போல
பிறரை நேசி. ஆனால் இயேசு எல்லாரையுமே நேசித்தார். இயேசு எல்லாரையுமே நேசித்தார். நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். உங்களை நேசிப்பது போல பிறரை நேசிங்க. சொல்லுங்கள், உங்களை நேசிப்பது போல பிறரை நேசிங்க. பிறரை நேசித்தோம்னா நான் சொல்கிறேன், நீங்கள் நேசித்து பாருங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார். உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார், சமாதானத்தை தருவார், சுகத்தை தருவார், பலனை தருவார், மேன்மையை தருவார். ஏன்னா நீங்கள் எல்லாரையும் நேசிக்கும் போது தான் கர்த்தர் எல்லாத்தையும் தருவார். நீங்கள் எதையும் நேசிக்கலைன்னா கர்த்தர் எதையுமே தரமாட்டார். இயேசு உங்களை நேசிக்கலைன்னா இன்றைக்கி இவ்வளோ கொடுத்துருப்பாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு மட்டும் உங்களை நேசிக்கலைன்னா ரட்சிப்பை கொடுத்துருப்பாரா? இயேசு மட்டும் உங்களை நேசிக்கலைன்னா விடுதலை பண்ணி சுகத்தை தந்திருப்பாரா? இயேசு மட்டும் உங்களை நேசிக்கலைன்னா கடன்களை அடைத்து பொருளாதார செழிப்புக்குள்ளார உங்களை கொண்டு வந்திருப்பாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு உங்களை நேசிச்சிருக்கிறாருன்னா நீங்களும் மற்றவர்களை நேசித்து அன்போடு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பழகுங்கள், அன்போடு பேசுங்கள், அன்போடு வாழுங்கள், குடும்பத்துக்குள்ளார அன்போடு இருங்கள். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம்.